சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவோட ரன் ரேட்டும், வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தர்மடி வாங்கினதுக்கப்புறம் ஜிம்பாபோட ரன் ரேட்டும் பார்த்ததுக்கப்புறம் இந்த T20 வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம். இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்தியா செமிஃபைனல்ஸ் போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவோட செமிஃபைனல்ஸோட கனவு, இந்தியாவோட T20 வேர்ல்ட் கப்பை டிஃபெண்ட் பண்ணுற ஒரு கனவு முறிக்கப்பட்டிருக்கு. லைக் இதுக்கப்புறம் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையுமே இந்தியா குவாலிஃபை ஆக 3 சினாரியோ இருக்குது. வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹாய், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட். சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட உதப்பட்டதுக்கப்புறம் இந்தியாவோட நெட் ரன் ரேட் -3.6 கிட்ட வந்திருக்கு. ஜிம்பாப்வேயோட ரன் ரேட் வந்து -5.6 கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பெரிய தோல்வியாக கருதப்படுது. இதுக்கப்புறம் இந்தியா எப்படி மீண்டு வந்து செமிஃபைனல்ஸுக்கு போவாங்க? ஸோ அடுத்து என்னென்ன மேட்சஸ் இருக்குது பார்ப்போமா? இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஜிம்பாப்வே கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் ஒவ்வொரு மேட்ச் பெண்டிங் இருக்குது. ஸோ இதில் இந்த 4 மேட்ச்லையுமே 3 சினாரியோ பெண்டிங், 3 சினாரியோ நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கு. என்னென்ன சினாரியோஸ் அப்படின்னா, இந்தியா வந்து ஜிம்பாப்வேயும் வெஸ்ட் இண்டீஸும் தோக்கடிச்சிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்த 2 மேட்ச்லையுமே லைக் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் ஜிம்பாப்வே கூடயும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 6 பாயிண்ட்ஸில் உள்ளே போயிடும். இந்தியா வந்து 4 பாயிண்ட்ஸில் வந்து உள்ளே போயிடும். வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே வந்து குவாலிஃபிகேஷன் நடக்காது. இது முதல் சினாரியோ. அடுத்த சினாரியோ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்த 2 மேட்ச்சில் தோத்துட்டாங்க. லைக் ஜிம்பாப்வே கூடயும் தோத்துட்டாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் தோத்துட்டாங்க. இந்தியா அடுத்த 2 மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜிம்பாப்வே கூட தோத்துட்டாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஜெயிச்சிட்டாங்க. அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே, இந்தியா வந்து 4 பாயிண்ட் இருப்பாங்க. ஸோ நெட் ரன் ரேட் பேஸ் பண்ணி இந்த சினாரியோ வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நெட் ரன் ரேட் பேஸ் பண்ணி தான் வந்து டாப் 2 டீம்ஸ் வந்து உள்ளே போகும். சவுத் ஆஃப்ரிக்கா வெளில போயிடும். தேர்ட் சினாரியோ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா மேட்சும் தோத்துட்டாங்க. லைக் ஜிம்பாப்வே கூட தோத்துட்டாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கூட தோத்துட்டாங்க. இந்தியா 2 மேட்சுமே ஜெயிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அடுத்த 2 மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜிம்பாப்வே கூட, வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச் தோக்கணும், இந்தியா வந்து அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்கணும். அப்படி நடக்கிற சூழ்நிலை வந்து இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் உள்ளே போயிடுவாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாப்வே எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த டைட் சினாரியோஸ் இருக்குது. ஸோ எல்லா சினாரியோலுமே இந்தியா நிலச்சி நிற்கணும் அப்படின்னா அடுத்த 2 மேட்ச்சில் ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பாக வந்து அவங்க நெட் ரன் ரேட்டை கொஞ்சம் மேலே வச்சுக்கணும் அந்த செகண்ட் சினாரியோ வரும்போது. இப்போ என்னென்ன சினாரியோஸ் இருக்குது சொல்கிறேன். இந்தியா 2 மேட்ச் ஜெயிக்கணும், சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்த 2 மேட்சை ஜெயிச்சு அப்படின்னா 2 டீமுமே குவாலிஃபை ஆகிடுவாங்க. இந்தியா 2 மேட்ச் ஜெயிக்கணும், சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்த 2 மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் உள்ளே போயிடுவாங்க. இந்தியா 2 மேட்ச் ஜெயிக்கணும், வெஸ்ட் இண்டீஸ் அடுத்த மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வேயும் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் வந்து நெட் ரன் ரேட் பேஸில் உள்ளே போவாங்க. ஸோ இதுதான் இந்த சினாரியோஸ் தான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த 3 சினாரியோவில் இந்தியா எந்த சினாரியோ வச்சு செமிஃபைனல்ஸ் உள்ளே போவாங்க, இந்தியா செமிஃபைனல்ஸ் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் டிஸ்கஷன், கிரிக்கெட் ரிலேட்டட் இந்த வீடியோஸ்க்கு வந்து மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த சேனல். See you in the next video. Bye bye.